அப்படியே சுட சுட சாதத்தை பிளேட்டில் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க. சூப்பரான லஞ்சுங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி சூப்பராட்டு ரம்ஜானுக்கு மட்டன் குழம்பு செய்ய போகிறாங்க. மட்டன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். பாய் விட்டு இன்றைக்கி மட்டன் குழம்பு வைக்க போகிறேன். மசாலா எதுவும் அரைக்காமல் பொடியை போட்டு இன்றைக்கி மட்டன் குழம்பு சூப்பர் டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரம்ஜானுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அன்றைக்கி வேலைக்கிழமை வைக்க ஞாயிற்றுக்கிழமைக்கு போஸ்ட்டாகவும் பாருங்கள். சண்டே அன்றைக்கி வெளியில் வரும் பாருங்கள். வீடியோ சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட்டில் பண்ணிங்கன்னா இதே அளவுகளில் இதே பக்கத்தில் பண்ணி பாருங்கள். 3/4 கிலோ மட்டனில் அன்றைக்கி செய்ய போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. மஞ்சள் போட்டு நான் கழுவி வச்சுருக்கேன். கொஞ்சம் முள் இது மட்டும் வாங்கணுங்க. வெறும் மட்டனாக எடுக்கக்கூடாது. இந்த குழம்புக்கு வந்து மட்டன் குழம்புக்கு வந்து கொஞ்சமாக முள் போட்டு வாங்கினேன்னா பார்க்கறதுக்கே ஒரு அழகாக இருக்குங்க. இந்த முள்ளில் உள்ள ஜூஸ் கூட வெளியில் இறங்கிடும் பாருங்க. சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும். வாங்க இன்றைக்கி மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரம்ஜான் ஸ்பெஷலுங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில். மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. மட்டன் குழம்புனாலே கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஆட் பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஆட் பண்ண போகிறேன். குழிக்கரண்டி ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு துண்டு நட்சத்திரப்பூ, ஒரு நட்சத்திரப்பூங்க, அப்புறம் 3 லவங்கம், 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்புங்க. இந்த அளவு தான் மசாலா போடணும். இதில் நம்ம கரம் மசாலா போடுறதுனால இதில் கம்மியாக தான் போடணுங்க. நிறைய மசாலா போடக்கூடாது. இதெல்லாம் பொரியட்டும். நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா எல்லாம் பொரிஞ்சிருச்சுங்க. சின்ன வெங்காயம் வந்து ஒரு 100 கிராம், அப்புறம் பெரிய வெங்காயம் வந்து 2 வெங்காயம். 2 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தேங்காய் பேஸ்ட் எதுவும் ஆட் பண்ணலை. அதனால் வெங்காயம் வந்து அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். நமக்கு குழம்பு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு நிறைய வேணும். அதனால் 2 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த வதக்கி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தான், 2 கொத்து கருவேப்பிலையை ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக போட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வரணுங்க. அப்படின்னா அந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் போடுறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா கண்ணாடி தான் வந்துடுச்சு. இப்போ ஒரு தக்காளி, பெரிய தக்காளிங்க, இது கூட கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வதக்கணும்னா சேர்ந்தே வதங்கிடும். 1 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கேன். மட்டன் போடும்போது பார்த்து போட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுங்க. கொஞ்சம் நேரத்துக்கு வரைக்கும் பிஞ்சு கொடுத்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும். நல்லா பச்சை வாடை போனோம் இஞ்சியில், அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். காஷ்மீர் மிளகாத்தூளுங்க 1 ஸ்பூன், அப்புறமா காரத்துக்கு வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இதை போட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடணுங்க. வெங்காயத்திலே போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வரமல்லி தூள் போட்டுக்கலாம். காஷ்மீர் மிளகா போட்டிங்கன்னா குழம்பு வந்து நல்லா கலராக கிடைக்கும். இருந்தால் போட்டுக்கோங்க, ஆப்ஷன் தான். கொஞ்சம் வதங்கட்டும். 2 ஸ்பூன் வரமல்லி தூளுங்க.
வரமல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் மட்டும் மட்டன் மசாலாங்க, வீட்டில் அரைச்சது கடையில் வாங்கினது எதுனாலும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. போடும்போது குழம்பு வந்து நல்லா டேஸ்ட் கிடைக்கும். கொஞ்சம் பச்சை வாடை போக நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் தயிருங்க, ஃப்ரெஷ்ஷான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. புளிச்ச தயிர் போடக்கூடாது, நல்லா புளிப்பு வந்துடும் குழம்பு வந்து. ஃப்ரெஷ்ஷான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிரை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். முக்கால் கிலோ மட்டன். இப்போ அதுக்கு தகுந்தபடி நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கோம், இப்போ 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். காணலன்னா அப்புறமா போட்டுக்கலாங்க லாஸ்ட்டில். இப்போ மசாலாலேயே இந்த மட்டனை போட்டு நல்லா வதக்கணும். வதக்கினா தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட் கிடைக்கும். போட்டு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. மட்டனில் வந்து தண்ணி விட்டு வர ஆரம்பிச்சிருச்சுங்க, பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு தண்ணி விட்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வதங்கணுங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தான் ஊற்றணுங்க. மட்டன் வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சுங்க, நல்லா தண்ணி விட்டு வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் திக்காக தான் வைக்க போகிறேன், ரொம்ப தண்ணியாக வைக்கல. உப்பு எல்லாம் போட்டாச்சு. இதில் வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லித்தழை, கொஞ்சமாக கருவேப்பிலை தழை. லாஸ்ட்டில் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை தழை போடுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு, பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. கொஞ்சம் தனியாக ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கரெக்டான பக்குவத்துக்கு வச்சாச்சு. இப்போ மீடியமாக வச்சு ஒரு 5 விசில் விட்டுக்கணுங்க. குக்கரில் மூடி வச்சுக்கலாம். குக்கரை ஒரு 5 விசில் விடட்டும். மீடியமாக வச்சுக்கோங்க அடுப்பை. குக்கரை மூடி வச்சாச்சுங்க. ஒரு 5 விசில் விடட்டும், நம்ம அப்புறமா ஓப்பன் பண்ணிடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சாச்சுங்க. ஒரு 5 விசில் விடட்டும், நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். டேஸ்ட் வந்து இந்த மட்டன் குழம்பு அட்டகாசமாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு விசில் விடட்டும், நம்ம எடுத்துக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க, ஏர் நல்லா இறங்கிருச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். வாவ், சூப்பராக இருக்குங்க, பார்க்கையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே கொஞ்சமாக மல்லித்தழை தூவிடலாங்க. எம்மி எம்மி மட்டன் குழம்பு ரெடி. அப்படியே கிண்டி கொடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆறுனா இன்னும் திக்காயிருங்க குழம்பு வந்து. எம்மி எம்மி மட்டன் குழம்புங்க. அடுப்பை ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விட்டுறணுங்க. கொதிக்க விட்டால் தான் அந்த குழம்பு வந்து டேஸ்ட் கொடுக்கும். அதனால் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டுங்க. கொதிச்சா தான் இந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா கொதித்து வரட்டும். குழம்பு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. சூப்பரான சுவையில் மட்டன் குழம்பு ரெடி. ரம்ஜான் ஸ்பெஷலுங்க. அப்படியே சாதத்தில் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். மதியம் லஞ்சுக்கு வந்து சுட சுட சோறுங்க. சுட சுட சோறு,
அப்புறமா சுட சுட மட்டன் குழம்புங்க. சூப்பரான சுவையில் மட்டன் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்றதுக்கு. மட்டன் குழம்பு வந்து அப்படியே ஒரு பவுலில் சேவ் பண்ணிடலாங்க. அருமையான சுவையில் மட்டன் குழம்பு ரெடி. சாப்பிட்டு பார்க்கலாங்க சாதத்தோடு வச்சு. அப்படியே சுட சுட சாதத்தை பிளேட்டில் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க. சூப்பரான லஞ்சுங்க. ரம்ஜான் ஸ்பெஷல் மட்டன் குழம்புங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். சூடாக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. மட்டன் நல்லா சாஃப்டாக வந்துருக்கு. நல்ல பஞ்சு மாதிரி வந்துட்டுங்க மட்டன். இந்த மாதிரி நீங்களும் ரம்ஜானுக்கு மட்டன் குழம்பு செஞ்சு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டு கிடைக்குங்க. ரம்ஜானுக்கு 4 கிட்ட நெருங்கிடுச்சு. வேறு லெவலில் இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.